உண்டாகட்டும். இந்த காலை விளம்பர தியானத்திற்காக சாலமோனுடைய உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தினுடைய 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். මේ උදෑසන අපගේ මෙනෙහි කිරීම සඳහා සාලමෝන්ගේ පොත 4වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි පදය. சாலமோனுடைய உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. இந்த இடத்திலே புதிய ஏற்பாட்டு சபையை குறித்து என் பிரியமே நீ பூரண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று வாசிக்கின்றோம். මේ සානේ නවගේ උසමේ සභාවට මාගේ සොඳුරිය නුඹ මුළුමනින්ම රුව ඇත්තේය කැලලක් නැත්තේ කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. நாங்கள் 2ஆம் சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனம் படிக்கின்றதான வேளையிலே දෙවෙනි සාමුවෙල් 14:24 වෙනි පදයේ කියවන විට 2ஆம் சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 14:25 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. இந்த இடத்திலும் கூட அப்சலோமை குறித்து வேதம் சொல்லுகின்றது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அவனில் ஒரு பழுதும் இல்லாமல் இருந்தது. මේ සානේ අබ්සලෝම් ගැන කියා තිබෙනවා ඔහු පතුල පටන් හිස් මුදුන දක්වා ඔහුට කිසිම කැලලක් නැති බවට. நாங்கள் உன்னத பாட்டிலே படித்தோம், அங்கே மணவாளன் மணவாட்டியை குறித்து சொல்லுகின்றார், என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை. සාලමෝන්ගේ ගීතිකා පොතේ අප කියවා මාගේ මනමාලයා මනමාලියට කියනවා මාගේ සොඳුරිය නුඹ මුළුමනින්ම රුව ඇත්තේය කැලලක් නැත්තේය. வேதம் சத்தியமானது, வேதம் பொய் சொல்லாது. දේව වචනේ සැබෑවය, දේව වචනේ බොරු කියන්නේ නැහැ. உண்மைதான், அப்சலோமுடைய வாழ்க்கையிலே வெளியரங்கமாக மனுஷனுடைய பார்வையிலே அவனுடைய வாழ்க்கையில ஒரு பழுதும் இல்லாமல் இருந்தது. ඇත්ත වශයෙන්ම අබ්සලෝම්ගේ ජීවිතේ පිටස්තරව මනුෂ්‍යයාගේ පෙනීමට කිසිම කැලලක් තිබුණේ නැහැ. ஆனால் உள்ளாக அவன் மகிமுள்ளவனாகவோ அல்லவற்றால் பழுதில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவனாக அவனை வேதம் நமக்கு காட்டி தருகின்றது இல்லை. නමුත් දේව වචනේ ඔහු ගැන පහදන්නේ නැහැ. ඔහු ඇතුළාන්තව මහිමින් පිරිස නැත් අලංකාරව සිටි බවට. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வெளியரங்கமான ஒரு வாழ்க்கை, வெளியரங்கமானோட பேர் விளங்கும்படியாக தன்னுடைய பிள்ளை என்கின்றான பேரோடு கூட நாம் வெளியரங்கமாக ஒரு பழுதற்றான வாழ்க்கையை வாழ்வதல்ல காரியம். நம்முடைய உள்ளான வாழ்க்கையிலே தேவனுடைய பார்வையிலே நாங்கள் ஒரு பழுதற்றதான ஜீவியை நாம் செய்ய வேண்டும். පිටස්තර දේවදරුවේ කියනවා නාමේ නොවේ ඇතුළාන්ත නාසික දරුවෙක් ලෙස කිසිම කැලලක් රහිතව අප ජීවත් විය යුතුයි. நாம் உள்ளாக மகிமை உள்ளவர்களாக, உள்ளாக நாம் பழுதற்றவர்களாய் காணப்பட வேண்டியது அவசியம். ඇතුළාන්ත තේජසක් එසේ නැත්නම් කැලලක් නැති අයමින් ජීවත් විය යුතුයි. நீங்கள் 2ஆம் சாமுவேல் 14ஆம் அதிகாரத்துக்கு வருகின்றதான வேளையிலே දෙවෙනි සාමුවෙල් 14 වෙනි පරිච්ඡේදයේ அங்கே 28ஆம் வசனம் சொல்லுகின்றது, 28 වෙනි පදයේ කියා තිබෙනවා 14:28 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. அப்சலோம் ராஜாவின் முகத்தை காணாமல் 2 வருஷமாக எருசலேமில் இருந்தானாம். අබ්සලෝම් රජතුමාගේ මුහුණ නොදැක ඔහු වසර 2ක් එරුසලේමේ සිටියා. ராஜா எருசலேமில் தான் இருக்கிறார். රජතුමා එරුසලේමේ තමයි සිටින්නේ. அந்த ராஜா தான் அவனுடைய சொந்த தகப்பனாகவும் இருக்கிறார். ඒ රජු තමාගේම පියෙක්ව සිටිනවා. அந்த ராஜாவினுடைய முகத்தை காணாமல் 2 வருடங்களாக இவன் எருசலேமில் இருக்கின்றான். ඒ රජතුමාගේ මුහුණ නොදැක එරුසලේමේ වසර 2ක් ජීවත් වුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති වේවා. ஆவிக்குரிய பிரகாரமாக நமக்கு தெரியும், எருசலேம் என்கின்றதான சபையிலே அல்லாவிட்டால் அந்த அனுபவத்துக்குள்ளே கர்த்தர்களை கொண்டு வந்திருக்கிறார். ආත්මික පරිදි මේ සභාව එරුසලේම කියනවාවේ අත්දැකීම තුළට උන්වහන්සේ අප ගෙනත් තිබෙනවා. இந்த எருசலேமிலே ஜேசுதான் மகாராஜாவாக இருக்கிறார். මේ එරුසලේමේ යේසුස් වහන්සේ මහා රජුරුවන්. அவர்தான் நம்முடைய சொந்த தகப்பனாகவும் இருக்கிறார். උන්වහන්සේ අපගේම පියාණෝව සිටිනවා. நம்மில் எத்தனை பேர் நாம் இயேசுடைய முகத்தை காணாமலே நாம் ஜீவிக்கின்றோம்? අපගෙන් කී දෙනෙක් යේසුස් වහන්සේගේ මුහුණ නොදැක ජීවත් වෙමින් සිටිනවාද? இதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். මේ අප විමසා බැලිය යුතුයි. பழுதில்லாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டுமே ஆனால்
කැලැල්ලක් නැති ජීවිතයක් ගත කිරීමට නම් நம்மை குறித்து நாங்கள் பூர்ண ரூபவதி உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று நம்முடைய நேசர் நம்மை பார்த்து சொல்ல வேண்டுமே ஆனால் අප ගැන අපගේ ප්‍රේමවන්තයා නුඹගෙන් කිසිම කැලැල්ලක් නැත කියලා අප ගැන කීමට නම් அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜீவிக்கின்றதான ஒரு ஜீவியம் நம்ம எல்லாருக்கும் அவசியமாக இருக்கின்றது. උන්වහන්සේගේ මුහුණ දෙස බලමින් ජීවත් වෙනා ජීවිතයක් අප හැම දිනකටම අවශ්‍යව තිබෙනවා. இன்றைக்கு பலரும் எருசலேம் என்கின்றதான தேவனுடைய சபையிலே இந்த பரிசுத்தோட ஐக்கியத்திலே இந்த ஒருமைப்பாட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறார்கள். අද සමහරුන් උන්වහන්සේගේ සභාව ශුද්ධවන්තයන්ගේ ඒකීයභාවය මේ தත්ත්වය තුළට පැමිණ සිටිනවා. ஆனால் ராஜாவின் முகத்தை காணாமலே நாட்களை கடத்தி கொண்டு போகிறார்கள். නමුත් රජතුමාගේ මුහුණ නොදක තමාගේ කාලය ගත කරමින් සිටිනවා. நீங்கள் ராஜாவுடைய முகத்தை தரிசிக்கிறீர்களா? ඔබ රජතුමාගේ මුහුණ දකින්නවද? நாம் விசுவாசத்தினாலே நம்முடைய முகத்தை நாம் தரிசித்து நாம் நடக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். දෙහිල්ලෙන් උන්වහන්සේගේ මුහුණ දැක අප ජීවත් වෙන්න ඕනේ. கர்த்தருடைய முகம் நம்மில் ஒருவருக்கும் மறைக்கப்படக்கூடாது. ස්වාමීන් වහන්සේගේ මුහුණ අපගෙන් කිසි කෙනෙකුට සැඟවී තිබෙන්න හොඳ නැහැ. நம்மில் ஒருவருக்கு ஆகிலும் தன்னுடைய முகம் மறைக்கப்பட்டு அதன் மூலமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நஷ்டங்கள் நமக்கு வரக்கூடாது. අපගෙන් කිසි කෙනෙකුට උන්වහන්සේගේ මුහුණ සැඟවීනු ලැබී අපගේ ආත්මික ජීවිතයේ අලාභයක් සිදු නොවිය යුතුයි. இன்றைக்கு பலரும் தன்னுடைய சபையில இருக்கிறார்கள். අද සමහර උන්වහන්සේගේ සභාවේ සිටිනවා. ஆனால் ராஜாவுடைய முகத்தை காணாமலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். නමුත් රජතුමාගේ මුහුණ නොදැක ජීවත් වෙමින් සිටිනවා. நான் ராஜாவின் முகத்தை கண்டு நான் ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். රජතුමාගේ මුහුණ දැක මා ජීවත් වෙනවා කියන අය හලෙලුයා කියන්න. பாத்தீங்களா? சத்தியம் விளங்குதா உங்களுக்கு? ராஜாவினுடைய முகத்தை நான் கண்டு ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். රජතුමාගේ මුහුණ දැක මා ජීවත් වෙනවා කියන අය හලෙලුයා කියන්න. தாமதத்தை பார்த்தீர்களா? இதுதான் உண்மை. මෙයයි සැබෑව. இன்றைக்கு அநேகர் ராஜாவின் முகத்தை தேடுகிறதில்லை. අද බොහෝ දෙනා රජතුමාගේ මුහුණ සොයන්නේ නැහැ. இதனுடைய அர்த்தம் என்ன? තේරුම කුමක්ද? வீடுகள்ல ஜெபம் இருக்கா? ඔබගේ නිවසේ යාඥාව තිබෙනවද? ஸ்தோத்திர ஜெபம் நடைபெறுகின்றதா? ස්තුති යාඥාව තිබෙනවද? இரவு ஜெபம் இருக்கின்றதா? රාත්‍රී යාඥාව තිබෙනවද? தனிப்பட்ட ஜெபம் இருக்கின்றதா? පුද්ගලික යාඥාව තිබෙනවද? இந்த ஜெபம் இல்லாவிட்டால் நீங்க எருசலேமில் தான் இருக்கிறீர்கள், ஆனால் ராஜாவின் முகத்தை காணாமல் இருக்கிறீர்கள். යාඥාව නැහැ. ඔබ එරුසලේම තමයි සිටින්නේ. නමුත් රජතුමාගේ මුහුණ දකින්නේ නැහැ. ஜெபத்துக்கு வந்து கூட நீங்கள் கருத்தாக ஜெபிக்காவிட்டால், விழிப்பாக ஜெபிக்காவிட்டால், போராடி ஜெபிக்காவிட்டால் ராஜாவின் முகத்தை காணாமல் நீங்கள் ஜெபித்து விட்டு போகிறீர்கள். ඔබ යාඥාවට ඇවිත් සිටියත් ඔබ අවදිමත්ව අර්ථවත්ව තේරුමක් නැතුව ඔබ යාඥා කරනවා නම් රජතුමාගේ මුහුණ නොදකම යනවා. இன்றைக்கு பலரும் வேதத்தை சிலர் பைபிள் கொண்டு வராதவங்களும் இருக்கிறாங்க. අද උන්වහන්සේ ගමකට පැමිණ අවස්ථාවේදී දේව වචනේ ගෙනෙන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති சிலர் වේවා. ஞாயிற்றுக்கிழமையில மாத்திரம்தான் தூசியை தட்டிட்டு எடுத்துட்டு வருவாங்க. සමහර අය ඉරිදාට පමණක් ඒ දූවිලි ගසා දමා ගෙනෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. வேத வசனங்களுக்கு ஊடாக நாம் கர்த்தர் ராஜாவினுடைய முகத்தை நாம் பார்க்க முடியும். දේව වචනේ තුලින් රජතුමාගේ මුහුණ අපට දකින්න පුළුවන්. வாசிக்கின்றீர்களா? කියවනවද? நீங்கள் தியானிக்கின்றீர்களா? ඔබ මෙනෙහි කරනවද? அதன் பிரகாரம் செய்யும்படி நீங்கள் பிரயாசப்படுகின்றீர்களா? ඒ අනුව ඔබ ජීවත් වීමට ඔබ උත්සාහ කරනවද? நம்மை நம்ம இந்த நாட்களை ஆராய்ந்து பார்த்து சரிப்படுத்த வேண்டும். අප විමසා බලමින් අපගේ ජීවිතය හරිගස්සා ගමු. நமக்குள்ளே அப்சலோமை போன்றதான ஒரு சாட்சி இருக்கக்கூடாது. வெளியரங்கமாய் நாம் பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்று சொல்லுகின்றோம். வெளியரங்கமாக நம்முடைய உச்சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதில்லாமல் இருக்கலாம், தன்னுடைய பிள்ளைக்குரியான எல்லா லட்சணங்களும் இருக்கலாம். ஆனால் உள்ளான வாழ்க்கையினுடைய நிலவரம் என்ன? පිටස්තරව අපට සියලුම අලංකාරකම් තිබෙන්න පුළුවන්, කිසිම කැලලක් රහිතව ජීවිතයක් තිබෙන්න පුළුවන්. නමුත් ඇතුළාන්ත ගුණාංගයක් නැතිනම් කුමන ප්‍රයෝජනයක්ද? ஆனால் புதியப்பட்ட சபையினுடைய அளவு மட்டம் ஒரு நிறைவு என்னவென்று சொன்னால், என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி, உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று நம்முடைய ஆவி ஆத்மா சரத்தை குறித்து சொல்லப்பட வேண்டும். නව දිවසීමේ උස ප්‍රමාණයේ ඒ මට්ටම කුමක්ද නම් මාගේ සොඳරිය නුඹ මුළුමනින්ම රුව ඇතිය කිසිම කැලලක් නැත්තේ කියනා වූ සාක්ෂිය අපිට තිබෙන්න ඕනේ. அப்சலோமை குறித்து அவனிலே பழுதொன்றும் இல்லை என்று வேதம் சொன்னாலும் கூட அவனுடைய வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருந்தது. අබ්සලෝම් පිළිබඳව කිසිම කැලලක් නැත කියලා කීවත් ඔහුගේ ජීවිතයේ නොයෙකුත් අඩලුහුණුකම් තිබුණා. பல விஷயங்கள் இருக்கின்றது. නොයෙකුත් කරුණු තිබෙනවා. அங்கே நான் ஒரு 7 காரியம் நான் இன்றைக்கு சொல்லுகின்றேன். කරුණු அப்சலோமுடைய හතක් வாழ்க்கையில் இருக்கின்றதான குறைவுகள். අබ්සලෝම්ගේ ජීවිතයේ තිබෙන අඩුකම්. அவன் ராஜாவை காணாமல் எருசலேமில் குடியிருந்தான். ඔහු රජතුමා නොදකම එරුසලේමේ වාසය. ராஜாவின் முகம் அவனுக்கு மறைக்கப்பட்டிருந்தது. රජතුමාගේ මුහුණ උට සංගවා තිබුණා. அவனுக்குள்ளும் கூட ராஜாவின் முகத்தை காண வேண்டும் என்றதான அதாவது ஒரு வாஞ்சியற்றவனாய் அவன் ஜீவித்துக் கொண்டிருந்தான். ඔහු තුළද රජතුමාගේ මුහුණ දකින්න ඕනේ කියන ආශාවක් නොමැතිව ජීවත් වෙමින් සිටියා. நாட்களை கடத்தி கொண்டிருந்தான். කාලයේ ගෙවමින් සිටියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුති. பிரியமானவர்களே, ஒரு கணப்பொழுதேனும்
நம்முடைய முகத்தை காணாமல் அவருடைய முகத்தை தரிசிக்காமல் நாங்கள் ஜீவிக்க கூடாது. ප්‍රිය දෙවිදරණී අල්පතර අල්ප මොහොතක්වත් උන්වහන්සේගේ මුහුණ නොදක අප ජීවත් නොවිය යුතුයි. கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து தொங்கினவராக அன்றைக்கு ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார். காரணம் பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது தன்னுடைய முகத்தை இயேசுக்கு மறைத்தபடியினாலே. කල්වාරි කුරුසියේ උන්වහන්සේ එලිස් නවසාදී ලාමාලා ඒලි ඒලි ලාමා සබක්තානි කියලා උන්වහන්සේ මොර ගැසුවා. මන්දනම් පියාණන් වහන්සේ එක් මොහොතකට උන්වහන්සේගේ මුහුණ සංගවන්න ලැබුවා. இமைப்பொழுது பிதாவாகிய தேவன் முகத்தை மறைத்ததை இயேசுவினாலே சகிக்க முடியவில்லை. ක්ෂණයකට මොහොතකට උන්වහන්සේගේ පියාණන් වහන්සේගේ මුහුණ සැඟීම උන්වහන්සේට දරා ගන්නට மணவாட்டி சபையினுடைய அனுபவம் கூட அவ்விதமாகத்தான் இருக்க வேண்டும். මනමාලිය සභාවගේ අත්දැකීමත් එයා කර තිබිය යුතුයි. இமைப்பொழுதுதானும் இயேசுவின் முகம் நமக்கு மறைக்கப்படுமேயானால் நாம் கதறி அழுகின்றவர்களாய் இருக்க வேண்டும். එක මොහොතකට හරි උන්වහන්සේගේ මුහුණ අපිට සංගවන්න ලබනවා නම් අප කෑ මොර ගසා යුතුයි. பாருங்கள் 2 வருடமாக தகப்பனின் முகத்தை காணாமல் ராஜாவின் முகத்தை காணாமல் இந்த அப்சலோம் எருசலேமில் இருக்கின்றார். මේ අබ්සලෝම එරුසලේම වසර දෙකක් පියතුව රජතුමාගේ පියාගේ මුහුණ නොදැක සිටියා. இவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட உள்ளான சில பழுதுகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ඔහුගේ ජීවිතයේ තිබුණා වූ ඇතුළාන්ත පළුදු ගැන ඔබට මා දැන් කියනවා. வெளியரங்கமாக பழுதில்லாதவனாக இருந்தார். පිටස්තර කැලල් රහිතව மிகவும் සිටියා. அழகுள்ளவன் ඉතා අලංකාරව சௌந்தரியம் உள்ளவனாய் ඔහු காணப்படுகின்றார். රූප සම්පන්නව සිටියා. வெளியிலே எல்லாம் நன்றாய் இருக்கின்றது. පිටස්තරව සියල්ල හොඳ ආකාරව තිබුණා. உள்ளாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட சில காரியங்கள். ඇතුළාන්ත ඔහුගේ ජීවිතයේ තිබුණා අඩුකම්. 2 சாமுவேல் 13 அதிகாரத்திலே දෙවන සාමුවෙල් 13 වන පරිච්ඡේදයේ 22 வசனத்திலே 28 වන පදේ அப்சலோம் அம்மனோடே நன்மையாயிலும் தீமையாயிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகிய தாமாரை அம்னோன் கற்பழித்த காரியத்து நிமித்தம் அப்சலோம் அவனை பகைத்தான். 32 வசனம் 32 වන පදේ அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமோவின் குமாரனாகிய யோனதாப் வந்து ராஜகுமாரனான வாலிபரை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம். அம்னோன் மாத்திரம் செத்து போனான். அவன் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதல் கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது. ඒ අබ්සලෝම්ගේ මනසේ තිබුණා. அவருடைய நெஞ்சிலிருந்தான பழுது என்ன? ඔහු තුළ තිබුණා ඒ அவன் தன்னுடைய சகோதரனிலே பகை வைத்திருந்தான். සහෝදරයන් අතරේ ඔහුට වෛරයක් තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය වේවා. அப்சலோமுடைய வாழ்க்கையில் காணப்பட்டதான காரியம் අබ්සලෝම්ගේ ජීවිතයේ තිබුණා වේදී அந்த பகைதான் ராஜாவின் முகத்தை காணாமலும் கூட அவன் இருக்கும்படியாக செய்தது. ඒ වෛරය තමයි රජතුමාගේ මුහුණ නොදකින පිණිස அந்த பகை கொலையாக மாறியது. ඒ වෛරය මිනිමැරීමක් බවට පත් වුණා. சகோதரனை கொன்று போடுகின்றார். සහෝදරයා මරා දමනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය වේවා. பிரியமானவருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய நெஞ்சிலே பகை இருக்கின்றதா? ප්‍රිය දේවදරුවෝ අපගේ ජීවිතේ විමසා බලන්න ඕනේ. අපගේ ජීවිතේත් මේ ආකාර වෛරයක් என்னுடைய நெஞ்சிலே யாருக்கு விரோதமாக எனக்கு பகை இல்லை என்று சொல்லுகிறவர்கள் தைரியமா அழிய சொல்லுங்கள் பார்க்கலாம். මගේ සිතේ කිසි කෙනෙක් ගැන කිසිම වෛරයක් නැහැ කියන අය හලෙලියා කියන්න. பாத்தீங்களா? இதெல்லாம் அந்த டெஸ்ட் சுகர் இருக்கா இல்லையா සීනි තිබෙනවද නැද්ද? அதான் இந்த அல்லேலூயா. එහේ හලෙලියා. பகை நமக்குள்ள இருந்தால் වෛරය තිබෙනවා නම් நாம் பழுது உள்ளவர்கள். අපිට කැලලක් තිබෙනවා. ராஜாவின் முகத்தை நாம் பார்க்க முடியாது. රජතුමාගේ මුහුණ දකින්න இன்றைக்கு බැරිය. பலருக்குள்ள இந்த சௌரியல் சாட்சி சொன்னாங்க, தம்பியோடயே பேசுறது இல்லைன்னு சொல்லி. සහෝදරයෙක් සාක්ෂි කිව්වා මල්ලි සම කතා කරන්න නැහැ இப்படி කියලා. எத்தனை ஃபேமிலிஸ் இருக்கோ தெரியாது. මේ වගේ පවුල් කීයක් ඉන්නවද இனிதான் දන්නේ கொஞ்சம் கொஞ்சம் ஆபரேஷன் நடக்கும். දැන් තමයි මේ වගේ පරීක්ෂණයන් පවත්වන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතිය நமக்கு වේවා. யாரோடும் பகை இருக்க கூடாது. ඒ නිසා අපිට කිසි කෙනෙක් ගැන අමනාපයක් நமக்கு ஒரே ஒரு சத்துரு, අපිට එකම සතුරෙක් அவன் தான் பிசாஸ். ඔහු තමයි සතුරා. அவன் மாத்திரம் தான் நமக்கு சத்துரு. ඔව් යක්ෂයා පමණයි අපිට பக்கத்து සතුරා. வீட்டுக்காரனோ, අසල් වාසියාද உடன் விசுவாசியோ, එසේ නැත්නම් உடன் ஊழியக்காரரோ, හවුස් நமக்கு அவங்கள இல்ல சத்துருக்கள். එයා නෙවෙයි අපිට සතුරන්. நமக்கு யாருக்கு விரோதமான பகை இருக்க கூடாது. කිසි කෙනෙක් ගැන අපිට වෛරයක් நெஞ்சிலே பகை இருந்தால் අපගේ සිතේ වෛරයක් நம் இருதயம் சுத்த இருதயமாய் இருந்து நம் ராஜாவை தரிசிக்க முடியாது. අප පිරිසිදු හදවතකින් යුක්තව රජතුමා දකින්න බැරිය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතිය. நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අප විමසා බලමු. அப்சலோம் வெளியரங்கமாக பழுதில்லாதவனாக இருந்தான். අබ්සලෝම් පිටස්තරව වුන්ට පළුද්දක් නැහැ. ஆனால் மணவாட்டிக்கு குறித்தான சாட்சி அவனுக்கு கிடையாது. නමුත් මනමාලියට සුදුසු සාක්ෂිය ඔහුට නැහැ. அவன் மணவாட்டிக்கு உண்டான சாட்சி என்ன? මනමාලියට තිබෙනව සාක්ෂිය කුමක්ද? பூரண ரூபவதி, සම්පූර්ණ රුව ඇතිය. உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள், ඇතුළාන්ත ඡේදසින් පිරී සිටිනවා. பழுதொன்றும் இல்லை. කිසිම කැලලක් නැහැ. இதுதான் நம்மை குறித்து உண்டாக வேண்டிய சாட்சி. මේයි අප ගැන තිබිය යුතු සාක්ෂිය. சமயம் இல்லை, அப்படி நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகின்றேன். நீங்கள் கூட தியானித்து பாருங்கள். තිබෙන නිසා කේටියෙන් කියනවා ඔබ මෙනෙහි කර බලන්න. நமக்குள்ளே இப்படிப்பட்டதான
பகை இருக்கின்றதா? අප තුල මේ ආකාර වෛරය තිබෙනවද? இரண்டாவது, இந்த அப்சலோம் ஒரு கொலைகாரனாக மாறிவிட்டான். சகோதரனை அடித்து கொன்று போட்டான். දෙවනුව මේ අබ්සලෝම් මිනිමරුවෙක් බවට පත් වුණා. සමාගේ සහෝදරයාව ඝාතනය කළා. நாங்கள் கொலைபாதகராக மாறக்கூடாது. අප මිනිමරුවෙක් ලෙස මාරු විය යුතුයි. பிசாசுதான் மனுஷ கொலைபாதகனாய் இருக்கின்றான். යක්ෂයා ඔහු මනුෂ්‍යයන්ව මරා දමන්නව කෙනෙකු සිටිනවා. நமக்குள்ளே நாம் சேகரிக்கின்றன பகைகள் எங்களை மனுஷ கொலைபாதகனாக மாற்றுகிறது. අප තුල ඇති කරගන්නා රැස් කරගන්නා මේ වෛරය මිනි මැරීමේ තත්ත්වයට අප පත් முதலாம் කරනවා. ஜோவான் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் படிக்கின்றோம், தன் சகோதரனை பகைக்கின்றவன் மனுஷ கொலைபாதகன். පළවෙනි යෝහන් 3 වන පරිච්ඡේදයේ 15 වන පදයේ කියා තිබෙනවා තමාගේ සහෝදරයාට වෛර කරනවා නම් ඔහු මිනි මැරීමකට සමානයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාන්සේට ස්තුතියි. நாங்கள் மனுஷ கொலைபாதகராய் மாறக்கூடாது. අපි මිනි මැරි කරුවන් ලෙස මාරු නොවිය යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාන්සේට ස්තුතියි. நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் மிகவும் கவனமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். උන්වහන්සේගේ දරුවන් වන අප ඊටමත් ප්‍රවේශමින් ජීවත් විය යුතුයි. இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகள் பலர் துணிகரமாக கொலைகளை செய்கிறார்கள். අද දේවදරුවන්ගෙන් සමහර අය එඩිතරව මිනි මරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාන්සේට ස්තුතියි. பிள்ளைகளை அழிக்கிறார்கள். දරුවන් විනාශ කරනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் மனுஷ கொலைதான். මේ සියල්ල මිනි මැරීම. நாம் கர்த்தருடைய பார்வையிலே பழுதில்லாமல் இருக்க வேண்டுமே. ஆனால் උන්වහන්සේගේ පෙනීමට පළුද්දක් நமக்கு ஒரு නැති. சுத்தமான ஒரு ஜீவியம் தேவை. අප තුල පිරිසිදු ජීවිතයක් අවශ්‍යයි. நமக்குள்ளே கொலைபாதகத்தினுடைய ஆவி, இந்த மனுஷ கொலைபாதகம் நமக்குள்ளே காணப்படவே கூடாது. අප තුල මිනි මැරීමේ ආත්මීය ක්‍රියා නොකළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාන්සේට ස්තුතියි. நாம் எந்த விதத்திலும் நம்ம விதமான கொலைபாதகத்தின் ஆவி உள்ளவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. කිසි අන්දමකින්වත් මිනි මැරීමේ ආත්මයක් ඇතුව නොසිටිය යුතුයි. சிலர் எழுத்தின் பிரகாரமாய் கொல்லாவிட்டாலும் கூட සමහර අය ලියවිල වශයෙන් ඕ මරන්නේ නැති වුණා. வார்த்தையினாலே கொல்லுவார்கள். වචනෙන් මරනවා. வார்த்தையினாலே கொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். வேதம் වචනෙන් சொல்லுகின்றது මරණය සිටිනවා. பட்டய குத்துகள் போல பேசுகின்றவர்கள் இருக்கிறார்களாம். කඩුවකින් අනින්න ආකාරයට කතා කරන අය සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමිනාන්සේට ස්තුතියි. பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்கள், කඩුවකින් අනින ආකාරයෙන් කතා කරනවා. அதுவும் கூட ஒரு கொலைபாதகம் தான். එයත් මිනි මැරීමක් කිය. காரணம் என்ன? හේතුව කුමක්ද? வேதம் சொல்லுகின்றது நாவிலேதான் மரணமும் ஜீவனும் இருக்கின்றதாம். දේවචනික කියා තිබෙනවා දිවේ තමයි මරණය සහ ජීවනය තිබෙන එක. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்திலே இருக்கிறது. මරණය සහ ජීවනයේ ආධිපත්‍ය දිවේ තිබෙනවා. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் හිතපදේශ 18 වන පරිච්ඡේදයේ 21ஆம் வசனத்திலே 21 වන පදේ மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. මරණය සහ ජීවනය දිවේ බලය ඇතුව තිබෙනවා. நம்முடைய வார்த்தையினாலே ஒருவன் பிழைக்க முடியும். අපගේ වචනෙන් කෙනෙක් ජීවත් වෙන්න පුළුවන්. நம்முடைய வார்த்தையினாலே ஒருவன் மரித்து போக முடியும். අපගේ වචනේ සහ කෙනෙක් මිය යන්නත් පුළුවන්. பாருங்கள், ஒரு வாலிபன் ஒளித்து வரும்படியாக வருகின்றான். තරුණයෙක් සේවයට පැමිණෙනවා. நீங்க சொல்றீங்க, ஐயோ போயிடாதேப்பா, ඔබ කියනවා අයියෝ යන්න එපා. கஷ்டமான ஊழியம், ඊට අමාරුයි. ஆழம் அறியாம காலை விட்டுறாத. ඔබ නිසා ගැඹුර දන්නේ නැතුව ඔබ இது පාරට தெரியுமா? යන්න එපා. இது வயிற்றிலே சீரன கரிச்சுது கொண்டுறீங்க. சியோன் குமார் அந்த புத்திரனை அப்படியே நசிச்சு நீ வந்துடாத, முடிஞ்சுது. அவன் பார்த்தா நாளைக்கு அங்க டிவி எல்லாம் பார்த்துட்டு தெரியும். කුසේ සිටිනා දරුවා විනාශ කරන ආකාරයට ඔබ පැමිණෙන්න එපා. මේ හරි භයානක තිබෙනවා කියලා මෙහා කර ඔහුගේ ජීවිතය මේ විනාශ කර දමනවා. ஒருவன் தெய்வசத்துல இருக்கிறான். ඔහු දිව්‍ය සුවේ සිටිනවා. நீங்க போய் சொல்றீங்க உனக்கு பிள்ளைகள் இருக்கு, ඔබ කියනවා ඔබට දරුවෙක් ඉන්නවා. தெய்வசம் நம்பிராத, ඒ නිසා මේ දිව්‍ය සුවේ ගැන බලාපොරොත්තු பார்த்து වෙන්න. ஏதாவது செய், குறைஞ்சபட்சம் செக்கப்பாவது பண்ணிக்கோ. ඔබ පරීක්ෂා කර බලන්න. இது என்னது? அவனுடைய விசுவாசத்தை கொலை செய்கின்றான கொலைபாதகம். ඔහුගේ ඇදහිල්ල මරා දමන්නා වූ මිනි මැරීමේ ආත්මයක්. நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தினுடைய 18ஆம் வசனம் சொல்லுகின்றது. හිතෝපදේශ 12:18 වන පදේ කියා තිබෙනවා. நீதிமொழிகள் 12:18 12:18 பட்டிய குத்துக்கள் போல பேசுகின்றவர்கள் இருக்கிறார்கள். කඩුවෙන් අනින්නාක් මෙන් රළු බස් කීමක්. சிலருடைய வார்த்தைகள் மற்றவருடைய சமாதானத்தை கொலை செய்துவிடும். සමහර අයගේ වචන ස්වාමීන් වහන්සේගේ සමාදානය විනාශ කරනවා. சிலருடைய ஜீவித்தை கொன்றுவிடும். සමහර අයගේ ජය ජීවිතයේ මරා இந்த දමනවා. அப்சலோமுக்குள்ளே ஒரு கொலைபாதகத்தினுடைய ஆவி இருந்தது. මේ අබ්සලෝම් තුල මිනි මැරීමේ ආත්මයක් තිබුණා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. நாம் நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். අප විමසා බලමු. நாம் பழுதற்றதான மனவாட்டியாக மாறும்படியாக කැලැල්ලක් රහිත වූ මනමාලියෙක් වීමට நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது අප அவசியம். ආරක්ෂා කර ගැනීම අවශ්‍යයි. மூன்றாவது காரியம், තුන්වෙනි කරුණ 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் දෙවෙනි සාමුවෙල් 15 වන පරිච්ඡේදයේ 1ஆம் வசனத்திலே පළවන පදේ இதற்கு பின்பு அப்சலோம் ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்னோட 50 சேவகளையும் சம்பாதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. பாருங்க, அப்சலோம் என்ன செய்கின்றான்? අබ්සලෝම් කලේ කුමක්ද? தனக்கென்று மனுஷர்களை சம்பாதிக்க ஆரம்பிக்கிறான். තමන්ට කියා මනුෂ්‍යයන් ආදායම් කරගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. தனக்கென்று ஒரு குரூப், තමාට කියා කණ්ඩායමක්. தனக்கென்று 50 சேவகர்கள். තමාට කියා සේවකයන් இந்த 50 ஆவி இன்றைக்கு சபையில தாராளமாய் கிரியை செய்யுது. அப்சலோமுடைய ஆவி මේ අබ්සලෝම්ගේ ආත්මය අද සභාව තුළ ක්‍රියා කරමින් இன்றைக்கு சில පවතිනවා. ஊழியர்களுக்கும் கூட இந்த ஆவி கிரியை செய்கின்றது. අද සමහර දේව සේවකයන් තුලත් මේ ආත්මික ක්‍රියා කරනවා. எல்லோரையும் ஒன்று போல நேசிக்கிறது கிடையாது. සියලු දෙනාම එක හා සමානව ප්‍රේම කරන්නේ නැහැ. பாட்டுக்காரங்கள ஒரு குரூப்,
பாட்டுக்காரங்க எல்லாம் ஒரு குரூப், ගීතිකාකාරයන් සියලු දෙනාම එක කණ්ඩායමක්. இங்கிலீஷ் பேசுறவங்க எல்லாம் ஒரு குரூப். ඉංග්‍රීසි භාෂෙන් කතා කරන அவர் சபையில இருந்து කණ්ඩායමක්. அங்க பார்த்தா அது பயங்கரமா கிரியை செஞ்சுச்சு. සභාව තුළ ඒ භයානක அவங்க ලෙස நினைக்கிறாங்க ක්‍රියාව. இங்கிலீஷ் பேசணும்னா பரலோகம் போலாமான்னு. ඉංග්‍රීසි කතා කරොත් ස්වර්ගයට යන්න පුළුවන් இதெல்லாம் ஒரு කියලා group. සිතනවා. මේ කණ්ඩායමක්. படிச்சவங்க எல்லாம் ஒரு குரூப். උගත් අය කණ්ඩායමක්. அப்படி எல்லாம் ஒரு குரூப். ඒ වගේ அப்சலோமுடைய ஆவி. අබ්සලෝම්ගේ ආත්මය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. கொஞ்சம் வரங்கள் தாளந்து உள்ளவங்க දිමනා තාලන්ත තිබෙන எல்லாம் අය பிரிச்சிடுவாங்க, எல்லாம் பிரிச்சு මේ අය අල්ල ගන්නවා. கர்த்தருக்கு சேர மாட்டான். එකතු වෙන්නේ නැහැ. கண்ணன் போனா கூட இடம் பிடிக்கிறான், அப்படித்தான். රැස්වීමාලට ගියොත් ඉඩල්ලන්නේ இதெல்லாம் තියෙනවා. அப்சலோமுடைய ஆவி මේ பிரியமானவர்கள். සියල්ල අබ්සලෝම්ගේ இது ආත්මය. உங்களை பழுதற்ற மனவாட்டியாக மாற்றாது. මෙය කැලැල්ලක් රහිතව මනමාලයක් ලෙස මාරු කරන්නේ கர்த்தருக்கு නැහැ. ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. நம்மை நாம் மிகவும் கவனமாக நாங்கள் பாதுகாக்க வேண்டிய காலம். ඒ නිසා අපව ප්‍රවේශමෙන් ආරක්ෂා කළ යුතු කාලය. அப்சலோமுடைய ஆவி என்ன? අබ්සලෝම්ගේ ආත්මික මත பழுதில்லாதவன் தான், வெளியரங்கமா பழுது கிடையாது. පිටස්තර කැලැල්ලක් නැහැ. எல்லாம் ஃபுல் ஒயிட். නමුත් ராணி සුදු போல் போல எல்லாம் போட்டு පැහැදිලි ஃபுல் ஒயிட் தான். வெளியரங்கமா பழுது கிடையாது. සුදු වස්ත්‍රයෙන් පැළඳී සිටනවා. පිටස්තර உள்ளுக்குள்ள என்ன? ඇතුළාන්ත කුමක්ද? தனக்கென்று 50 சேவகர்கள். තමාට කියා සේවකයන්. தாவீது ராஜாங்கத்தில் இருக்கிறான். දාවිත් රජතුමා ළඟ සිටිනවා. தாவீது சிங்காசனத்தில் இருக்கிறான். දාවිත් සිංහාසනයේ සිටිනවා. அவனுடைய ஆளுகைகளில் தான் இவனும் இருக்கிறான். ඔහුගේ පාලනය යටතේ எருசலேமில் தான் இருக்கிறான். එරුසලේමේ සිටිනවා. ஆனால் தனக்கென்று 50 சேவகர்கள். තමාට කියා සේවකයන් நாம் ஊழியர்களா இருக்கலாம், விசுவாசிகளாகிய நீங்களா இருக்கலாம். සේවකයන් වෙන්න පුළුවන්, ඇදලිවන්ත நீங்கள் மனுஷர்களை உங்களுக்கென்று சம்பாதிக்க கூடாது, இயேசுவுக்கென்று நீங்கள் ஆதாயப்படுத்த வேண்டும். මනුෂ්‍යයන් ඔබට කියා ආදායම් කරගන්න ඕනේ. යේසුස් වහන්සේට කියා මනුෂ්‍යයන් දිනා ගන්න ඕනේ. நாம் ஜனங்களை இயேசுவின் பக்கமாக சார வைக்க வேண்டும். සෙනඟව යේසුස් වහන්සේගේ පැත්තට උන් හරවන්න ඕනේ. ஜனங்கள் இயேசுவின் பக்கமாக நாங்கள் சார வைப்போமே, ஆனால் ஒருவேளை நாங்கள் இங்கிருந்து போகலாம், நாங்கள் மரித்து போகலாம், ஜனங்கள் ஒருவதும் இயேசு விட்டு போக மாட்டார்கள். සෙනඟව යේසුස් වහන්සේ පැත්තට හරවනවා නම් අපි මේ ස්ථානයේ ඉන්න පුළුවන්, එසේ නැත්නම් මාරු යන්න පුළුවන්, මැරෙන්න පුළුවන්. සෙනඟ මුලා වියන්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. அப்சலோமுடைய ஆவி நம் யாருக்குள்ளும் வரக்கூடாது. අබ්සලෝම්ගේ ආත්මය අප තුළට නොපැමිණිය යුතුයි. அப்சலோம் தனக்கென்று அவன் மனுஷர்களை அங்கே சம்பாதிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். අබ්සලෝම් තමාට කියා සෙනඟ උපයා ගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. மேலும் இந்த அப்சலோமுடைய பழுதை குறித்து நாம் பார்க்கின்றதான வேளையிலே තවත් මේ අබ්සලෝම්ගේ කැලැල්ල ගැන බලන විට இந்த அப்சலோம் என்ன செய்கின்றான்? අබ්සලෝම් කලේ කුමක්ද? அவன் 6ஆம் வசனம் படியுங்கள். 6 වෙනි පදය. 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். 15 පරිච්ඡේදයේ 4 වෙනි පදය. இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்து இஸ்ரவேல் மனுஷருடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டார். இஸ்ரவேலுடைய இருதயங்களை கவர்ந்து கொள்கின்றான். ඉස්රායෙල් සෙනඟගේ සිත් දිනා ගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. அதாவது வஞ்சகமாக இஸ்ரவேலருடைய இருதயத்தை அவன் கவர்ந்து கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ප්‍රේගකාර සහිතව ඊශ්‍රායෙල් අයගේ සිත් දිනා ගත්තා. 11ஆம் வசனம் சொல்லுகின்றது, 11 වෙනි පදයේ කියා තිබෙනවා. எருசலேமிலிருந்து வரவழைக்கப்பட்ட 200 பேர் அப்சலோமோடு கூட போனார்கள். அவர்கள் வஞ்சகம் இல்லாமல் அறியாமையினால போகிறார்கள். ඔවුන් කිසිවක් නොදැන අවංකව ගියා. ஆனால் இவனோ வஞ்சகமாக மற்றொரு இதயத்தை கவர்ந்து கொள்கின்றான். නමුත් මොහුද වංචනිකව ඔවුන්ගේ සිත් දිනාගත්තා. என்ன செய்வானா? කුමක්ද කරන්නේ? எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும் பொழுது යම් කෙනෙකු නමස්කාර කිරීමට පැමිණෙන அவன் විට தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வானா. ඔහු තමාගේ අත දියු කරමින් ඔහුව වැළඳගෙන සිව ගන්නවා. ராஜாவினிடத்தில் உங்களுக்கு நியாயம் கிடையாது. රජතුමාට තිබෙනවා ඒ අනපනත් නැහැ. நீங்கள் என்னிடத்திலே வாருங்கள், මා වෙතට වරෙන්න. நான் உடைய காரியத்தை வழக்கி நான் விசாரிப்பேன். මම ඔබගේ නඩුව විසඳන්නෙමි. நீங்கள் மேல் வசனங்களை படிப்பிலிருந்து விளங்கிக் கொள்ளலாம். දේ වචනේ කියවා බලන අවසාදී ඉගෙන ගන්න පුළුවන්. இப்படியாக அப்சலோம் என்ன செய்கின்றான்? මෙලෙස අබ්සලෝම් කලේ කුමක්ද? வஞ்சகமாக ஜனங்களுடைய இதயத்தை அவன் கவர்ந்து கொள்கின்றான். වංචා සහිතව සෙනගගේ සිත් දිනාගත්තා. இது அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்டதான நான்காவது பழுதா இருக்கின்றது. මේ ඔහුගේ ජීවිතයේ දකින ලැබුවා වූ හතරවෙනි කැලැල්ලය. நமக்குள்ளே எப்படிப்பட்டதான அனுபவம் இருக்க கூடாது. අප තුළ මෙවැනි අත්දැකීම් නොතිබිය යුතුයි. நாங்கள் மனுஷனுடைய இதயத்தை நாம் கவரக்கூடாது. මනුෂ්‍යයන්ගේ සිත් අප දිනා ගන්න හොඳ නැහැ. ஆனால் நாம் தேவனுடைய இதயத்தை நாம் கவர வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සිත අප දිනා ගන්න ඕනේ. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்திலே සලමෝන්ගේ ගීතික 4 වෙනි පරිච්ඡේදයේ 9ஆம் வசனத்துடைய கடைசி பகுதி 9 වෙනි පදයේ අවසන් කොටස. உன் களத்தில் உள்ள ஒரு சரப்பணியினாலும் உன் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் இருதயத்தை நீ கவர்ந்து கொண்டாய். මාගේ සිත නුඹ අල්ලාගත්තේ. மணவாளன் சொல்லுகின்றார் மணவாட்டியை பார்த்து, உள்ள பழுதில்லை, நீ என் இதயத்தை கவர்ந்து கொண்டாய். ඔබ තුළ කැලලක් නැත, ඔබ මාගේ සිත අල්ලාගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்சலோம் யாருடைய இதயத்தை கவர்ந்தான்? අබ්සලෝම් කාගේ සිතද අල්ලාගත්තේ? ராஜாவின் இதயத்தை கவரவில்லை. රජතුමාගේ සිත දිනාගත්තේ නැහැ. தேவனுடைய இதயத்தை கவரவில்லை. දෙවියන් වහන්සේගේ සිත දිනාගත්තේ නැහැ. மனுஷருடைய இதயத்தை கவர்ந்து வஞ்சகமாக தனக்கென்று ஆக்கள் சேர்த்துக் கொள்கிறார். වංචනිකව ප්‍රයෝගකාර සහිතව මනුෂ්‍යයන්ව දිනාගත්තා. ஆனால் அங்கே
மணவாட்டி குறித்து என்ன சொல்லப்படுகின்றது? නමුත් මනමාලිය ගැන කියා තිබෙන நீ உன்னுடைய கண்களின் ஒன்றினாலும் ඇගේ ඇස් වලින්ද உன்னுடைய கழுத்துடனான சரப்பணியினாலும் ඇගේ බෙල්ලේ තිබෙනා මාලාවලින්ද நீ என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். නුඹ මාගේ සිත දිනාගත්තේය. நாங்கள் இயேசுவை நாம் ஆதாயப்படுத்த வேண்டும். අපි යේසුස් වහන්සේව දිනා ගන්න நாம் ඕනේ. இயேசுவை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේව දිනා ගන්න ඕනේ. இயேசுவின் இருதயத்துக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும். යේසුස් වහන්සේගේ සිතට ප්‍රියව ජීවත් වෙන්න ඕනේ. அந்த மணவாட்டி குறித்து மேலும் என்ன சொல்லப்படுகின்றது? මනමාලිය ගැන දේවචන කියා තිබෙන அவளுடைய நடையிலே அங்கே மணவாளன் மயங்கி நிற்பதாக சொல்லப்படுகின்றது. ඇගේ හැසිරීමේද ඇවිදීමේද මනමාලයා බලා සිටිනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. மணவாளன் அந்த மணவாளனானவன் அங்கே அந்த அவளுடைய நடைகளில் மிகவும் பிரியமுள்ளவனாய் மயங்கி நிற்கிறதாக தன் வேதம் சொல்லுகின்றது. මනමාලියගේ හැසිරීම ඇවිදීම නිසා நம்முடைய මනමාලය ගැන ප්‍රසන්න වෙනවා. வாழ்க்கையினுடைய நடை நம்முடைய ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும். අපගේ ජීවිතයේ හැසිරීම ඒ ගැන දෙවියන් වහන්සේ ප්‍රසන්න වෙන්න அவருடைய ඕනේ. இருதயத்தை நாம் கவர வேண்டியது அவசியம். උන්වහන්සේගේ සිත අප දිනා ගන්න ඕනේ. மனுஷரை கவரும்படி நாம் காரியங்களை செய்யக்கூடாது. මනුෂ්‍යයන් දිනා ගැනීම සඳහා කාරණා නොකර යුතුයි. இந்த சத்தியங்களை நாம் விளங்கிக் கொள்வோமாக. මේ සත්‍යතාවයන් තේරුම් ගමු. நாங்கள் இயேசுவின் மணவாட்டியாக நாம் எடுத்துக்கொள்ளப்படும்படியாய் විශ්වාසිකේ මනමාලිය ක්‍රිස්තුස් සොසවා ගැනීමට நம்மிலே பழுதொன்றும் இல்லாமல் நாம் காணப்படும்படியாய் අප තුළ කිසිදු කැලැල්ලක් රහිතව ජීවත් වීමට நாம் இந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து வர வேண்டியது அவசியம். අප මේ අත්දැකීම් කරා පැමිණිය යුතුයි. மனுஷரின் இருதயத்தை அல்ல, මනුෂ්‍යයාගේ සිත නොවේ. நாம் தேவன் இருதயத்தை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும். දෙවියන් වහන්සේගේ සිත අප දිනා ගන්න ඕනේ. கலாத்தியர் 1 அதிகாரத்திலே பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், ගලාති පළවන පරිච්ඡේදයේ සුද පාල්වරයා පවසනවා. இப்பொழுது நான் யாரை பிரியப்படுத்த நான் போதிக்கின்றேன்? දැන් මා කා ප්‍රසන්න කිරීමට මා දේශනා කරන්නේ. நான் மனுஷரை பிரியப்படுத்துகின்றேனா? මනුෂ්‍යයන් ප්‍රසන්න කරන්ද? நான் மனுஷரை பிரியப்படுத்தினால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. මනුෂ්‍යයා ප්‍රසන්න කරනවා නම් මා දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් නෙවෙයි. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கின்றேன்? මනුෂ්‍යයාද දෙවියන් වහන්සේද කාටද මා දේශනා කරන්නේ? நான் மனுஷரை பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன் அல்லவே. මනුෂ්‍යයන් ප්‍රසන්න කරන මාතත් කරනවා. එසේ ප්‍රසන්න කරනවා මා දෙවියන් වහන්සේගේ සේවකයෙක් නෙවෙයි. மனுஷருடைய இதயத்தை கவரும்படியா நாம் எந்த ஒரு கிரியையும் செய்யக்கூடாது. මනුෂ්‍යයා දිනා ගැනීම සඳහා අප කිසිවක් කරන්නේ நம்முடைய නැහැ. கிரியைகள் யாவுமே தேவனை கவருகின்றதா இருக்க வேண்டும். අපගේ ක්‍රියාවන් උන්වහන්සේව දිනා ගන්න தம்முடைய ඕනේ. பிள்ளைகளாகிய நீங்களா இருக்கலாம். දෙවිදරුවන් ඔබ වෙන්න පුළුවන්. நீங்கள் இந்த பழுதில்லாமல் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். ඔබ කැලලක් රහිතව ජීවත් වෙන්න ඕනේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට நாம் ස්තුතියි. ஒருபோதும் மனுஷரை கவரும்படியாக அல்ல, தேவன் இருதயத்தை கவரும்படியா நாங்கள் ஜீவிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். කිසිකලක මනුෂ්‍යයන්ගේ සිත් දිනා ගැනීමට නෙවෙයි දෙවියන් වහන්සේගේ සිත් දිනා ගැනීමට ක්‍රියා කළ යුතුයි. ஐந்தாவது காரியமாய் පස්වෙනි කරුණ. இவன் பொய்யான ஒரு உடன்படிக்கை. ඔහු බොරු ගිවිසුමක්. 8 வசனம் படியுங்கள். 8 වන පදය. கர்த்தர் என்னை எருசலேமுக்கு திரும்பி வர பண்ணினால் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று உமது அடியனாகிய நான் சீரியா தேசத்தில் கேசூரிலே குடியிருக்கும் போது பொருத்தனை பண்ணினேன் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. இங்கே இவன் ஒரு பொய் சொல்லுகிறான். මිස්සානේ බොරුවක් කියනවා. இவன் அங்கே சவரனை கொலை செய்யும்படியாய் ඔහු ඒ සහෝදරයා ඝාතනය ஒரு කිරීමට விருந்து, அதாவது தன்னை ராஜாவாக உயர்த்தும்படியாய் රජ කෙනෙක් බවට පත් சரி කිරීමට தன்னை ராஜாவாக உயர்த்தும்படியாக அவன் ஒரு பலி செலுத்தும்படியாக அவன் போகின்றான். රජ කෙනෙක් කිරීම සඳහා පූජා කිරීමට යනවා. ஆனால் இவன் என்ன சொல்லுகிறான்? ඔහු කියන්නේ කමන්න. நான் கர்த்தருக்கு நான் ஒரு பொருத்தனை பண்ணினேன். ස්වාමීන් වහන්සේට මා ගිවිසුමක් කළෙමි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. கர்த்தரை திரும்பி வர பண்ணினால் நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் என்று பொருத்தனை பண்ணினேன் ස්වාමීන් වහන්සේ විසි කරනවා නම් උන්වහන්සේට මා නමස්කාර කරන්නෙමි කියා ගිවිසුමක් කළා. என்று பொய் சொல்லித்தான் இந்த அப்சலோம் போய் அங்கே தன்னை தானே அவன் ராஜாவாக்கிக் கொள்கிறான். බොරුවක් කියලා ඔහු තමාව රජ කෙනෙක් කොට පත් කරගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. பொய்யான ஒரு வாழ்க்கை, මේ ආකාර ව්‍යාජ ජීවිතයක්. பொய்யான பேச்சு, බොරු වචන, பொய்யான உடன்படிக்கை. බොරු ගිවිසුම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இது நம்மை பழுதற்றவர்களாக காக்காது. මේ අප කැලැල් රහිත කෙනෙකු ලෙස මාරු කරන්නේ නැහැ. பொய் ஒரு மனிதனை களங்கப்படுத்துகின்றதா இருக்கு. බොරු ක්‍රියාවක් මනුෂ්‍යව කලඹනවා. நம்முடைய வாயிலே கபடம் இருக்கக்கூடாது. අපගේ මුඛයේ වංචාවක් නොතිබිය යුතුයි. உள்ளதை நாம் உள்ளபடி சொல்ல வேண்டும். ඇත්ත ලෙස කියන්න ඕනේ. இந்த அப்சலோம் அங்கே ராஜாவிடத்திலே பொய் சொல்லி விட்டு போகின்றான். මේ අබ්සලෝම් රජතුමාට බොරුවක් කියලා යනවා. சிங்காசனத்தை கைப்பற்றும்படியாய், සිංහාසනය අල්ලා ගැනීමට, அங்கே அரசாங்கத்தை கவிழ்க்கும்படியாய். ඔහු ඒ රජකම පෙරලා දැමීමට. ஆனால் இவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்யும்படியாகத்தான் நான் போகிறேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணினதாக பொய் சொல்லுகின்றான். ස්වාමීන් වහන්සේට නමස්කාර කිරීම සඳහා මම යනවා කියලා ඔහු බොරුවට ගිවිසුමක් කරගන්නවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. உண்மை பேச பழகுங்கள். සැබෑව කතා කරන්න පුරුදු වෙන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි. நான் முன்பு இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கின்றேன் நினைக்கின்றேன். நான் ஒரு சகோதரனோடு கூட வாகனத்தில் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தேன். සහෝදරයෙක් සමග වාහනේ ගමන් කරමින් සිටියා. ஒரு மரண வீட்டுக்காக போய் கொண்டிருக்கிறோம். මලගේකට ගියා. திருக்கோவிலுக்கு போய் கொண்டிருக்கிறான். තිරිකෝයිල්ට යන අවස්ථාවේදී நான் கொழும்பில் இருந்தால் அங்கே போய் கொண்டிருந்தேன். කොළඹ සිට ඒ ගමන ගියා. சகோதரன் பக்கத்தில் இருந்தா. ඒ සහෝදරයා මා ළඟ වාඩි වී සිටියා. அக்கரைப்பத்து டவுனை அந்த வாகனம் கடந்து கொண்டிருந்தது. අක්කරපත්තු ඒ ටවුම ඒ වාහනේ පසු කරමින් තිබුණා. அவ
அந்த சோருக்கு ஒரு கோல் வந்தது. ඒ අවස්ථාවේදී ඒ සහෝදරයාට දුර அவர் ඇමතුමක් சொன்னாரு, ලැබුණා. போன்ல சொல்றாரு, மச்சான் சொல்லு நான் நுரலில நிக்கிறேன்டா அப்படின்றாரு. මම නුවරිලි ඉන්නවා කියලා කිව්වා. கட்ட வெயிலில அக்கரைப்பத்து டவுனை கடந்துட்டு இருக்கிறாரு. போன்ல சொல்ற தான் நுரலில நிக்கிறாராம். තද අවුරස්නේ අකරපත්තු ඒ ටවුම පසු කරමින් සිටනවා. ඔව් දුර ඇමතුමින් කියනවා මම දැන් නුවරිලියේ සිටිනවා. வியாபாரத்துக்காக பொய் சொல்லுகிறார்கள். ව්‍යාපාරී නිසා බොරු කියනවා. காரியங்களை மறைக்கும்படியாய் பொய் சொல்லுகிறார்கள். කාරණාවන් සංගවා ගැනීම නිසා බොරු இதுல කියනවා. அப்சலோமின் ஆவி பிரியமானவர்களே, මේ සියල්ල අබ්සලෝම්ගේ ආත්මය. இது உங்களை பழுதற்றவர்களாக கர்த்தர் முன் கொண்டு நிறுத்தாது. කැලැල්ලක් රහිත වූ කෙනෙකු ලෙස උන්වහන්සේ ඉදිරියේ ඔබ நீங்கள் සිටින්නේ නැහැ. பழுதற்றதான பூர்ண ரூபோதியா நீங்கள் மாற வேண்டுமே ஆனால் කැලැල්ලක් නැතා වූ සම්පූර්ණ රුවැත්තාව කෙනෙක් ලෙස මාරීමට නම් பொய்யான பேச்சை நீங்கள் விட வேண்டும். බොරු වචන සියල්ල ඔබ අතරින්න சிலருக்கு ඕනේ. பொய் வந்து ஒரு தாய்மொழியாக மாறிவிட்டது. සමහර අයට මේ බොරු කීම මව් බසක් මෙන් තිබෙනවා. இதற்கெல்லாம் பொய் சொல்லுவார்கள். හැම දෙයකටම ඔව් බොරු பாருங்க, කියනවා. நான் ஊழியக்காரன் பக்கத்துல நான் டிரைவ் பண்ணிட்டு இருக்கிறேன், வேன் ஓடிட்டு இருக்கிறேன். அவங்க சொந்தக்காரன் அப்பாவோ யாராவது செத்தது, நான் செத்த விட்டு போயிட்டு இருக்கிறேன். அவர் சொல்றாரு நுரலியால இருக்கிறாராம். වෑන් එක මා රිය පදවමින් සිටියා. ඔව් මාගේ ඇසල සිටියා. එනිසා ඔව් මේ ආකාර මා ළඟ සිටින විටම ඔව් මේ ආකාර බොරුවක් කියනවා. ஊழியக்காரருக்கு முன்பதாக போய் சொல்றாரு, ஊழியத்துல போய் சொல்லுகிறார்கள். දෙවි සේවකයන්ටත් බොරු කියනවා. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ස්වාමිනාස්ගේ නාමයට මහිම நாம் වේවා. மிகவும் கவனமா இருக்க வேண்டும். අපේ ඊටම இந்த ප්‍රවේශමේ සිටිනවා. அப்சலோம் பொய் சொல்றான், கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போகிறேன், අබ්සලෝම් බොරුවක් කියනවා. ස්වාමිනාස්සේ නමස්කාර කිරීමට යන්නේ මේ. தன்னை ராஜாவாக்க போகின்றான். තමා රජ කෙනෙක් කරගන්නට பொய் යනවා. சொல்லுகின்றான், நான் ஆராதனை செய்ய போகிறேன். බොරු කියලා නමස්කාර කරන්නට යනවා. 15ஆம் அதிகாரத்தினுடைய 10ஆம் வசனத்திலே 15 පරිච්ඡේදයේ 10 වන පදේ அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்கள் எல்லாம் வேவுகாரரை அனுப்பி நீங்கள் எக்கால தொனியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ස්වාමීන් அப்சலோம் වහන්සේ දේවා. எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி தன்னைத்தானே உயர்த்துகின்றதை நாம் பார்க்கிறோம். අබ්සලෝම් හෙබ්‍රෝනී රජ කෙනෙක් වුණා කියලා තමාව උසස් කර ගැනීමට කියනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. இது ஒரு அந்திகிறிஸ்துவினுடைய ஆவி பிரியமானவர்களே. මේ විරුද්ධ ක්‍රිස්තුගේ ආත්මය. இந்த ஆவி அன்றைக்கு அப்சலோமுக்குள்ளே கிரியை செய்தது. මේ ආත්මය එදා අබ්සලෝම් තුළ ක්‍රියා කරා. அவன் தன்னைத்தானே ராஜாவாக அபிஷேகம் பண்ணி தன் ராஜவானதாக சொல்லும்படியாக சொல்லுகின்றான். ඔව් තමාවම අලිප කරමින් තමා රජ කෙනෙක් කියන්න කිව්වා. தன்னைத்தான் உயர்த்துகின்றான் எவனும் தாழ்த்தப்படுவான் என்றுதான் வேதம் சொல்லுகின்றது. තමාව උසස් කරගන්නා ඕනෑම කෙනෙක් යටත් කර ලබන්නේ කියලා දේවචනේ කියලා තිබෙනවා. தன்னைத்தான் உயர்த்தின அப்சலோமுக்கு என்ன நடந்தது? තමා උසස් කරගත්තා වූ අබ්සලෝම්ට සිදුුනේ කුමක්ද? அவன் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே தொங்குகின்றதை பார்க்கின்றோம். අහසටත් පොළවටත් අතර ඔව් එල්ලී සිටියා. ஆனால் நம்மை தாழ்த்துவோமே ஆனால் නමුත් අප යටත් කරගන්නේ நாம் නැහැ. எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவோம். සියලුම ස්වර්ග ස්ථානට වඩා අප උසස් කරන ලබනවා. ஜேசு தன்னைத்தானே தாழ்த்தினார். ඒසාසි තමයි යටත් කළා. அதனாலே எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார். එම නිසා සියලුම ස්වර්ගවලට වඩා උන්වහන්සේ උසස් කරන ஆனால் ලැබුණා. இந்த அப்சலோமோ அவன் தன்னைத்தானே உயர்த்துகின்றான். නමුත් මේ අබ්සලෝම් තමා උසස් කරගත්තා. தன்னைத்தானே அங்கே அவன் ராஜாவாக ஏற்படுத்துகின்றான். තමාව තමා රජ කෙනෙකුට පත් කරගත්තා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි වේවා. தொடர்ந்து வசனங்களை நாங்கள் படிக்கிறானவளில் 7வது காரியமாய் පහළ තිබෙනා පදයන් කියන අවස්ථාවේ 7 වෙනි කරුණ இந்த அப்சலோம் என்ன செய்கின்றான்? මේ අබ්සලෝම් කරේ කුමක්ද? ஆளுகைக்கு விரோதமாக சிங்காசனத்துக்கு விரோதமாக எழும்புகின்றதை நாம் பார்க்கிறோம். රජකමට විරුද්ධව සිංහාසනෙට විරුද්ධව නැගිට්ටා. தினத்தை காண்பிக்கின்றது. මේ පෙන්වන්නේ කුමක්ද? நடத்திப்புக்கு விரோதமாக எழும்புகின்றதான ஆவி, පාලනයට විරුද්ධව නැගිටිනා වූ ආත්මය. ஆளுகைக்கு விரோதமாக எழும்புகின்றன கலகம் செய்கின்றதான ஆவி. රජකමට විරුද්ධව නැගිට ක්‍රියා කරන්නා වූ කැළඹීමේ இந்த ஆவி எங்களை பழுதுள்ளவர்களாக மாற்றிவிடும். මේ ආත්මය අපව කැලල් සහිත අය ලෙස මාරු කරනවා. அப்சலோம் வெளியரங்கமாக பழுதில்லாதவன் தான். අබ්සලෝම් පිටස්තරව කැලල් රහිතව සිටියා. இப்படிப்பட்டதான அவனுடைய ஜீவியத்தில் காணப்பட்ட குறைவுகள் நிமித்தமாக මේ ආකාර ඔහුගේ ජීවිතයේ තිබුණා වූ අඩුකම් නිසා அவனுடைய நெஞ்சிலே பகை இருந்தது. ඔහුගේ සිතේ වෛරයක් තිබුණා. அவன் கொலைபாதகத்தின் ஆவியுள்ளவனாக சகோதரனை கொலை செய்து போடுகின்றான். මිදී මැරීමේ ආත්මයක් ඇතුව තමාගේ සහෝදරයාව මරා දැමුවා. மாத்திரமல்ல அவன் அங்கே பொய் பேசுகின்றவனாக இருந்தான். එපමණක් නෙවෙයි ඔහු බොරු කියනව කෙනෙක්ව සිටියා. தனக்கென்று மனுஷர்களை சேர்க்கின்றவனாக இருந்தான். තමාට කියා සෙනග රැස් කරගත්තා. தன்னைத்தானே உயர்த்துகின்றவனாக இருந்தான். තමාව උසස් කරගන්නා මනුස්සයෙක් සිටියා. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றோம், அந்திகிறிஸ்து தன்னுடைய ஆலயத்திலே தன்னைத்தானே உயர்த்தி தேவன் என்று தன்னை காண்பிக்கின்றவனாய் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. දෙවෙනි තෙසලෝනික පොතේ අප කියවනවා විරුද්ධ ක්‍රිස්තුස් දේව මාලිගාවට ඇතුල් වී තමාව රජ කෙනෙක් තමාම උසස් කරගන්නවා කියලා කියා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට இந்த அப்சலோம் தன்னைத்தானே உயர்த்துகின்றான். මේ අබ්සලෝම් තමාව උසස් කරගත්තා. மாத்திரமல்ல එපමණක් ஆளுகைக்கு விரோதமாக கலகம் செய்கின்றதை பார்க்கிறோம். පාලනයට විරුද්ධව කැරලිකම් කරා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ස්වාමීන් உண்டாகட்டும். වහන්සේට ස්තුතියි වේවා. அதாவது தேவனங்கள் எல்லாரையுமே ஒரு நடத்துப்பின்கள் தான் வைத்திருக்கிறார். දෙවෙනාසේ අපේ හැම කෙනෙක්ම උන්වහන්සේ පාලනයක් යටතේ තබා තිබෙනවා. பிள்ளைகளை பெற்றோர்களை தான் வைத்திருக்கிறார். දරුවන්ව දෙමාපියන් යටතේ තබා තිබෙනවා. ஒரு வீட்டிலே
மனைவி புருஷனுக்கு கீழே வைத்திருக்கிறார். එක් නිවසක භාර්යාව පුරුෂයාව යටතේ සිටින්න ඕනේ. இளைஞர்களை மூப்பர்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். තරුණයන්ව වැඩිමහල්ලන් යටතේ තබා தன்னுடைய තිබෙනවා. சபையை ஊழியர்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். දෙවනාසගේ සභාව සේවකයන් යටතේ තබා තිබෙනවා. ஊழியர்களை நடத்திப்புக்காரர்களுக்கு கீழே வைத்திருக்கிறார். සේවකයන්ව උන්වහන්සේ පාලකයන් යටතේ තබා තිබෙනවා. நடத்திப்புக்காரர்கள் தன்னுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறார்கள். පාලකයන් දෙවියන් වහන්සේට යටතේ සිටිනවා. இப்படியாக பலவிதமான ஆளுகையினுடைய ஒழுங்குக்குள் தான் நாங்கள் வைக்கப்பட்டிருக்கிறோம். මේ ආකාර පාලනය යටතේ අප එක්කෙනා තබා තිබෙනවා. இந்த ஆளுகைக்கு விரோதமா நாம் யாருமே கிரியை செய்யக்கூடாது. මේ පාලනයට විරුද්ධව කිසි කෙනෙක් ක්‍රියා නොකළ යුතුයි. இது அப்சலோமுடைய வாழ்க்கையை பழுதாக்கி போட்டது. මේ අබ්සලෝම්ගේ ජීවිතය විනාශ කර දැමුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුතියි. கடைசியாக அவன் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் அவன் தொங்கி மரிக்க வேண்டியதாயிருந்தது. අවසානයේදී අහසටත් පොළොවටත් අතරේ එල්ලී මැරෙන්න සිදුවුණා. ராஜா அவனுடைய முகத்தை காணாமல் எருசலேமில் ஜீவித்துக் கொண்டிருந்தார். රජතුමාගේ මුහුණ නොදක එරුසලේමේ ජීවත් වෙමින් සිටියා. இப்படிப்பட்டான பழுதுகள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் මෙවැනි කැලැල ඔබගේ ජීවිතේ තිබෙනවා නම් நீங்கள் ராஜாவின் முகத்தை காண முடியாது. රජතුමාගේ මුහුණ දකින්න බැරිය. நீங்கள் பழுதற்றதான மனவாட்டியாக மாற முடியாது. කැලැලක් රහිතව මනමාලියෙක් ලෙස මාරුවීමට உங்களுடைய බැරිය. சமத்திலே கண்களை மூடுவோமா? උන්වහන්සේගේ අභිමුඛය අපගේ දෙන්න நாம் எல்லாரும் வசனத்துக்கு ஒப்பு கொடுப்போம். උන්වහන්සේගේ වචනයට බාර என் වෙමු. பிரியமேனி பூரண ரூபவதி, මාගේ සොඳුරිය ඔබ රුව ඇති. உன்னிலே பழுதொன்றும் இல்லை என்று ஆண்டவர்களை பார்த்து சொல்ல வேண்டும். නුඹ තුළ කැලැලක් නැති කියා උන්වහන්සේ අප ගැන කියන්න ඕනේ. ஓ, நாம் அப்படிப்பட்டவர்களாக இருக்கின்றோம். අපේ කොයි වගේ අය நாம் සිටිනවද? பழுதற்றதான மனவாட்டியாக காணப்படுகின்றோமா? කැලැලක් රහිතව මනමාලියෙක් ලෙස සිටිනවද? நாம் முற்றுமாக ஒப்பு கொடுப்போமாக. සම්පූර්ණයෙන් බාර වෙමු. நாம் எல்லாரும் பழுதற்றான ஒரு வாழ்க்கை வாழும்படியாக අප සියලු දෙනාම කැලැලක් රහිතව අය ලෙස ராஜாவுடைய முகத்தை நாம் தரிசித்து நாம் ஜீவிக்க வேண்டும். රජතුමාගේ මුහුණ දැක අප ජීවත් நாம் වෙන්න. எருசலேமில் இருக்கிறோம். එරුසලේමේ இந்த සිටිනවා. சபை நட்சத்திரத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். මේ සභාවේ එක්සත්කමට ගෙනමින් තිබෙනවා. நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் இதனுடைய முகத்தை நமக்கு மறைக்க கூடாது. අපගේ පාපේ අපරාධකම් උන්වහන්සේගේ මුහුණට සංගවන්න හොඳ නැහැ. கர்த்தருக்கு சித்தமானால் நாள் இன்னொரு முறையாக தன்னுடைய முகம் யாருக்கு மறைக்கப்படும் என்றும் தன்னுடைய முகம் யாருக்கு வெளிப்படும் என்று நாங்கள் கற்றுக்கொள்ளலாம். තව අවස්ථාවක් උන්වහන්සේ අපට ලබා දෙනවා නම් උන්වහන්සේගේ කැමැත්ත නම් උන්වහන්සේගේ මුහුණ කාටද සංගන ලබන්නේ උන්වහන්සේගේ මුහුණ කාටද දකින්න පුළුවන් அவருடைய முகத்தில் இருக்கின்றதான வெளிச்சம் என்ன? උන්වහන්සේගේ මුහුණේ තිබෙන ආලෝකය அவருடைய කොහොමද? முகத்தில் இருக்கின்ற ஆசீர்வாதங்கள் என்ன? උන්වහන්සේගේ මුහුණේ තිබෙන ආශිර්වාද அவருடைய முகம் மறைக்கப்படுமேனால் என்ன சம்பவிக்கும்? උන්වහන්සේගේ මුහුණ සංගන ලබන என்றெல்லாம் வேதம் நமக்கு சத்தியங்களை சொல்லித் தருகின்றது. විශාල දේවචනේ සත්‍යතාවය අපට நாங்கள் ராஜாவின் முகத்தை நாம் தரிசித்து நாங்கள் ஜீவிக்க வேண்டும். රජතුමාගේ මුහුණ දැක අප ජීවත් எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். වෙනවා. බාර වී கர்த்தர் සිටිනවා. எருசலேமுகளை கொண்டு வந்திருக்கிறார். ස්වාමීන් වහන්සේ එරුසලේම් நாம் அப்சலோமை போல ராஜாவின் முகத்தை காணாமல் நாங்கள் ஜீவிக்க கூடாது. අබ්සලේමේ රජතුමාගේ මුහුණ නොදක ජීවත් වෙන්න හොඳ නැහැ. ஒரு பழுதுமில்லை என்று சாட்சிப்படுதான மனிதன் කිසිම කැලලක් නැත කියා සාක්ෂි දෙරුවා தன்னுடைய මනුෂ්‍යයා. உள்ளான மனுஷனிலே உள்ளான வாழ்க்கையிலே பல பழுதுகள் உள்ளவனாக இருந்தார். ඇතුළාන්ත මනුෂ්‍යයා ඇතුළාන්ත ජීවිතයේ බොහෝ අඩුකම් நாங்கள் இப்பொழுது තිබෙනවා. 7 காரியங்களை நாங்கள் கவனித்தோம். මේ ගැන කරුණු 7ක් இன்னும் සැලකුවා. பல காரியங்கள் அப்சலோமுடைய வாழ்க்கையிலே பழுதாய் காணப்படுகின்றது. තවත් බොහෝ කරුණු අබ්සලෝම්ගේ ජීවිතේ කැලලක් இது நமக்குள்ளே வேண்டாம் பிரியமானவர்களே. මේ අප තුළ එපා ප්‍රිය நமக்குள்ளே ප්‍රේමවන්තයනි. பகைகள் வேண்டாம், අප තුළ වෛරය එපා. கசப்புகள் வேண்டாம். තිත්තකම එපා. யாரோட நீங்கள் அப்படியே கசப்பு வைராக்கியம் இருக்குமே ஆனால் යම් කෙනෙක් සමග තිත්තකම වෛරය තිබෙනවා நீங்கள் නම් ஒப்புரவாகும்படியா தீர்மானம் பண்ணுங்கள். ඔබ සමග වීමට තීරණය அவர்களை කරන්න. மனப்பூர்வமா மன்னிக்க தீர்மானம் பண்ணுங்கள். මුළු සිතින් කමාව දෙනීමට ඔබ அந்த තීරණය பகையை කරන්න. நீங்கள் எடுத்து போடுங்கள். ඒ වෛරය දුරු கசப்பை කරන්න. எடுத்து போடுங்கள். තිත්තකම ඉවත් කරන්න. அப்சலோமை போல நாங்கள் பழுதுள்ளவர்களாக நாங்கள் மறுபடியும் நாங்கள் அழிவுக்கு ஒப்புக்கொள்ளப்படக்கூடாது. අබ්සලෝමෙන් කැලල් ඇතිව අප විනාශ වෙන්න හොඳ නැහැ. பழுதில்லாத மனிதன் பழுதுள்ளவனாக அழிவுக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறார். කැලලක් නැතා මනුෂ්‍යයා කැලල් ඇතිව විනාශයට භාජනය වුණා. உள்ளான பழுதற்றான வாழ்க்கை தான் முக்கியமாக இருக்கின்றது. ඇතුළාන්ත කැලල් නැතාව ජීවිතයක් අවශ්‍ය வெளியரங்கமான වෙනවා. தோற்றம் அல்ல. පිටස්තර පෙනීමක් நாங்கள் නෙවෙයි. வெளியரங்கமாக ஒரு விசுவாசியாக ஒரு தன்னுடைய பிள்ளையை மற்றவர்களுக்கு காண்பிக்கிறது அல்ல. පිටස්තරව ඇදලිවන්තේ දේවදරුවෙක් කියන අනිත් අයට ප්‍රකාශ நம்முடைய කරනවා. உள்ளான வாழ்க்கையில் நாம் தன்னுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். අපගේ ඇතුළාන්තේ දිවනාසිකේ දරුවෙක් මෙන් ජීවත් நாங்கள் වෙන්න. ராஜாவுடைய பிள்ளையா இருக்க வேண்டும். රජතුමාගේ දරුවෙක් සිටි. இயேசுக்கு பிரியமானவர்களா இருக்க வேண்டும். යේසුස් වහන්සේට ප්‍රසන්නව සිටි. இயேசுடைய இதயத்தை நாம் கவர்ந்து கொள்ள வேண்டும். යේසුස් වහන්සේගේ සිත අප දිනා ගන්න மனுஷனுடைய ඕනේ. இதயத்தை அல்ல. මනුෂ්‍යයාගේ සිත නෙවෙයි. ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். බාර වී සිටි. இயேசு வரப்போகிறார். இயேசு ஆசீர்வாதம். நம்முடைய முகத்தை காண வேண்டும். උන්වහන්සේ මුහුණ දකින්න ඕනේ. நாங்கள் நேருக்கு நேரா நம்முடைய கண்கள் அந்நிய கண்கள் நம்முடைய கண்களில் அவருடைய முகத்தை காண வேண்டும். අන්‍යයන්ගේ මුහුණ නෙමෙයි ඇස් නෙමෙයි අපගේ ඇස් උන්වහන්සේ දකින්න ඕනේ. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய மகிமை நாங்கள் கண்ணாடியிலே காண்கிறது போல காண்கிறோம். අද කැඩපතකින් උන්වහන්සේගේ දේශිත දකින්නක් මෙන් දකින්නවා. அன்றைக்கு நாள் முகமுகமாய் காண்போம். එදා මුහුණට මුහුණලා උන්වහන්සේ இதுதான் நம்முடைய දකින්නවා. நம்பிக்கை. මේ අපගේ බලාපොරොත්තුව. பழுதற்றான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழுவோமா? කැලලක් රහිතව ජීවිතයක් ஒப்பு ජීවත් கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். බාර කරමින් ස්තුති කරන්න. ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya 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 ஆமென் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya
Amen. Namada bangada dabanika chadamana bangada dabanika shantara banika dana bangada dabanika dana. Stotram gatavi. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் இயேசுவின் முகத்தை நோக்கி பாருங்கள். அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்பட வேண்டாம். முகத்தை நோக்கி பார்த்து கொண்டே இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை ஒரு பழுதற்ற வாழ்க்கையாக மாறும். நம்முடைய ஆண்டவர் ஒரு பழுதும் இல்லை. அவர் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர். அவரை நாங்கள் நோக்கி பார்க்கிறதான வேளையிலே நாங்கள் கூட பாவமற்றதான ஒரு பழுதற்றதான வாழ்க்கை நாங்கள் வாழ முடியும். ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இயேசுவை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ராஜனுடைய முகம் நமக்கு மறைக்கப்பட வேண்டாம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரையேதுமில்லாத தம் சபையை மணிவரையதில் சேர்த்திடது. கரையேதுமில்லாத தம் சபையை மணிவரையதில் மறைத்திட நினைத்தேன். அருமை இயேசு மணவாளனாய், அருமை இயேசு மணவாளனாய், அருமை இயேசு மணவாளனாய் வருவாரே புவி நோக்கி அதிவேகமாய், வருவாரே புவி நோக்கி அதிவேகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார். கரையேதுமில்லாத தம் சபையை மணிவரையதில் மறைத்திட நினைத்தேன். கரையேதுமில்லாத தம் சபையை மணிவரையதில் மறைத்திட நினைத்தேன். அருமை இயேசு மணவாளனாய், அருமை இயேசு வருவாரே புவி நோக்கி அதிவேகமாய், வருவாரே புவி நோக்கி அதிவேகமாய். அல்லேலூயா, அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, எம் இயேசு வருகின்றார்.